ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லிக்கு சாம்பார் வைக்க போகிறோம். பார்த்துடுங்க, 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். பார்த்துடுங்க, கொஞ்சம் சிறுபருப்பை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கழுவிடுங்க. கழுவி அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிடுங்க. அப்புறமா அந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் பல்லாரி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி, இது அவ்வளோத்தையும் சேர்த்து அந்த பருப்பில் போட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடியை போட்டு நல்லா கலக்கி விட்டுச்சு. கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பையும் போட்டுச்சு ஒரு 2 விசில் அடிக்கிற அளவுக்கு குக்கரை அடுப்பில் வைங்க. விசில் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மாவு போல் வேகக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு வந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்புறமா ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதோட கொஞ்சம் கடுகு போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலாட்டம் கொஞ்சம் மல்லி இலையை பிச்சு போடுங்க. 5 நிமிஷத்தில் நமக்கு இட்லிக்கு சாப்பிட்ற அளவுக்குள்ள வெங்காய சாம்பார் ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொண்டான்னு வாங்கி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒருக்கா நீங்கள் இதே போல் நீங்கள் செய்தது இல்லைன்னா இதே போல் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் எங்கள் வீட்டுக்கு வெங்காய சாம்பார் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் வச்சு எல்லோரும் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்.